ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவினை இந்த நாளிலே நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். மங்கள வார்த்தை பெருவிழா என்று சொல்லி இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டாட அன்னையாம் திரு அவை அன்போடு அழைத்து மகிழ்கிறது. கடவுளுடைய மாபெரும் திட்டம் கபிரியேல் தூதர் வழியாக கன்னி மரியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அருள்மிக பெற்றவரையே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தைகளை கபிரியேல் தூதர் மரியாவுக்கு சொல்லி வாழ்த்துகிறார். கடவுளுடைய அருளுக்கு சொந்தமாக அன்னை மரியா, கன்னி மரியா இருப்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு அழகுற தெளிவுபடுத்துகின்றன. கடவுளுடைய அருளினால் உயர்ந்தவளாகத்தான் கன்னி மரியாவை கடவுள் தெளிவு செய்து கொள்கிறார். ஆக கடவுளுடைய செய்திக்கு கபிரியேல் தூதரிடம் மரியா, ஆகட்டும், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி, இதோ ஆண்டவர் இயேசுவை தன் கருவிலே சுமந்து இந்த உலகத்தினுடைய மீட்பு திட்டத்திற்காக அர்ப்பணிக்க கடவுளுக்கு ஆம் என்று பதில் மொழி தருகிறார். இந்த ஆகட்டும் என்ற வார்த்தையினால் அவனிலே ஆண்டவர் இயேசு மனித உருவெடுத்து பிறக்க தன்னையே அர்ப்பணித்து கொண்டவள் தான் அன்னை மரியா. ஆகவே தான் திரு அவையானது மரியாவை கோரிடம்ட்ரிக்ஸ், இணை ரட்சகி என்று சொல்லி அவரை வாழ்த்தி பெருமையோடு புகழாரம் சூட்டுகிறது. இந்த மங்கள வார்த்தை பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் அந்த பிறப்பினுடைய அறிவிப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் என்று சொன்னால், இந்த மங்களகரமான செய்தி எப்படி மரியாவுக்கு கபிரியேல் தூதர் வழியாக அனுப்பப்பட்டதோ அப்படி ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு அற்புதமான மகிழ்ச்சிகரமான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய அன்பு மகளாக நாம் வாழுகிற போது அன்றாட வாழ்வியல் சூழல்களிலே சந்திக்கிற நெருக்கடிகள், சவால்கள், துன்பங்கள் மத்தியிலே கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை நாம் ஆய்ந்தறிந்து கடவுளுடைய அருளினால் நிறைந்து ஒவ்வொரு நாளும் மகிழ்வுடன் வாழ இந்த மங்கள வார்த்தை பெருவிழா நம்மை அன்போடு அழைக்கிறது. மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வார்த்தைகள், அன்றாட வாழ்விலே பயன்படுத்துகிற வார்த்தைகள், எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் மத்தியிலே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி மகிழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளால், மங்களகரமான வார்த்தைகளால் பிறரை வாழ்த்திட உமது பார்வையிலே நாங்களும் அன்னை மரியாவை போல உமக்கு உகந்த மக்களாக வாழ்ந்திட அருள் தாரும்.